ஸோ டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் வந்து ஆல்ரெடி கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டிப்ளமோ முடிச்சு இல்லை பிஎஸ்சி முடிச்சு போகிறவங்க வந்து லேட்டரல் என்ட்ரி இன்ஜினியரிங்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு அப்ளை எப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் பிடிச்சிருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் வந்து நெக்ஸ்ட் மந்த் 7 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். நீங்களும் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர்த்துக்கு டிஎன்எல்ஏ கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா, அப்ளிகேஷன் வந்து தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு திரும்பவும் ரீ அப்ளிகேஷன் போடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்க, அதனால நீங்கள் வந்து திரும்ப ரீ அப்ளிகேஷன் போடக்கூடாது. 2 டைம்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனே வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து தப்பாக போட்டீங்க, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுற இடத்துல தப்பாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்கள் பேர் வந்து ராஜா அப்படின்னா RAJA, இல்லை எனக்கு AA வருது அப்படின்ற இடத்துல நான் ஒரே தான் போட்டேன், இல்லை இனிஷியல் நான் தப்பாக போட்டுட்டேன் அப்படின்றவங்கலாம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாமே வந்து உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்களா, அப்போ கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அவ்வளோ லேட்டாலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு உடனே மாற்றணும். இப்போ நீங்கள் வந்து கம்யூனிட்டி வந்து மாற்றி போட்டீங்க அப்படின்னா கம்யூனிட்டிலாம் இப்போவே நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா தான் ரேங்க் லிஸ்ட் கொடுக்கும்போது நீங்கள் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் SCக்கு என்ன, OBCக்கு என்ன அப்படிங்கிறது வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் வந்து அதுவே தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கட் ஆஃப்க்கு, உங்கள் பர்சன்டேஜுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற காலேஜ் வந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம மாற்ற முடியும், நம்மளே மாற்றிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து டிஎன்எல்ஏ போர்ட்டலில் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நம்மளால் வந்து மாடிஃபை எடிட் பண்ணவே முடியாது. நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணால் அதை எடிட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதை எப்படி எடிட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட் TFC சென்டர், உங்கள் மாவட்டத்துக்குள்ளே இருக்க TFC சென்டர் என்னென்ன இருக்கோ அதுக்குள்ளே அங்கே இருக்க TFC சென்டருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தான் உங்களால் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து மாற்றி ரீ அப்ளிகேஷன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த TFC சென்டர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், TFC சென்டர் உங்கள் ஊரில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே ஆல்ரெடி நான் வந்து அந்த PDF போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே வந்து உங்கள் காலேஜில் எந்தெந்த TFC சென்டர்ஸ் இருக்குது, அதுக்கான அட்மின் யார், அவங்க கான்டாக்ட் நம்பரோடு இருக்கும். ஸோ உங்களுக்கு நியரஸ்ட் TFC சென்டர் எதுவோ அங்கே போய் நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனை மாற்றி போட்டுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஏதாவது தப்பாக போட்டிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டிப்ளமோ கைடன்ஸ் பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் வந்து நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த TFC சென்டர் போகணும். ஸோ நீங்கள் TFC சென்டர் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பீங்கல்ல, உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்கள் பர்த் சர்டிஃபிகேட், அந்த மாதிரி நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரிஜினாலிட்டியோட சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அப்புறமா நீங்கள் தப்பாக ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கல்ல, டிஎன்எல்ஏல போட்ட அப்ளிகேஷனை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அது போக நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. ஸோ தட் அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த மாடிஃபிகேஷன் பண்ணி தருவாங்க. நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே அதை மாற்றுறதுக்கு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனேவே அந்த TFC சென்டருக்கு கால் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி வரணும், எங்களுக்கு டிஎன்எல்ஏ கவுன்சிலிங்கில் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு கேளுங்க. அவங்களே சொல்லுவாங்க நாளைக்கு வாங்க இல்லை நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய ப்ரொசீஜர் இருக்காது. நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறத ஃப்ரம் டு சப்ஜெக்ட் போட்டு நீங்கள் அவங்களுக்கு ஒரு லெட்டரில் எழுதி கொடுத்துட்டு அப்புறம் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் காமிச்சு இது நீங்கள் தான் அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் கேஸ்ட் என்ன, உங்களோட இனிஷியல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அங்கே சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் நீங்கள் வந்து டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் பற்றி மோர் அப்டேட்ஸ் தெரியும். சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, ரேங்க் லிஸ்ட் எப்படி வரும். நான் வந்து லாஸ்ட் இயர் ஆல்ரெடி இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.